வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே கைமுறுக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி காஞ்ச மிளகா, பூண்டு, பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். பொட்டுக்கலையை அரைச்சி இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக குண்டு உளுந்து வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போது இந்த மாதிரி அரைச்சாச்சு. நான் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனையாக இருக்கும். நான் ஆல்ரெடி மாவு அரைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வறுத்த உளுந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அரைச்சிட்டு. இப்போது நான் வனஸ்பதி டால்டா தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நெய் இருந்தாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வனஸ்பதி ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் தொட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நான் கொஞ்சம் திக்னஸாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம்ன்றனால. ஒரு 2-3 முறுக்கு போக போக மெலிசாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு 11 முறுக்கு வர மாதிரி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா அந்த பபிள்ஸ் நின்னதும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம முறுக்கு வெந்துருச்சுன்னு எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் சுட்டுட்டேன். சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.